சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலேயே பயிற்சியாக போறார். இந்த ராசியில சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு நன்மைகளை செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தவறாமல் நீங்க செய்யும் போது அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே தலைமை பண்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நிறைய ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய டாமினேஷன், அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய வார்த்தைகள்ல ஒரு நிறைய ஒரு ஆளுமை செலுத்துபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக, மேக்சிமம் 3 வருடம்னே சொல்லலாம், இந்த 3 வருடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய இடம் இருக்கக்கூடிய இடம் தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்தாச்சு, எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சாச்சு. கடன், அடுத்து பாத்தீங்கன்னா மனவேதனைகள், அவமானங்கள், கணவருக்கு அந்த தொழில் ரீதியான வேலை ரீதியான ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், இப்படி எல்லா இடத்திலையும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டையும் இழந்து தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் மன தைரியத்தையே இழந்து இருக்கிறீங்க, நம்பிக்கையை இழந்து இருக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்க போது. அலுவலக ரீதியான சில மாற்றங்கள் அப்படின்றது இந்த மாதம் நீங்க ஏற்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது வேலை மாற்றம் செய்யறவங்க தாராளமாக வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு உயர் பதவிகள் கிடைக்குது, அதற்குண்டான ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா தாராளமா மாற்றம் செஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளினுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல எல்லா இடத்துலயுமே செலக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீங்க சூஸ் பண்றக்கூடிய சில அமைப்புகளை பொறுத்துதான் உங்களுடைய வேலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உயர் பதவிகளை நோக்கிய நீங்க டிராவல் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக சூரியன் உச்சம் பெற்றோ இல்ல நீச்சம் பெற்றோ இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படின்றத நீங்க தசாபுத்தி ரீதியாக, ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த நேரத்துல குடும்பம் ரீதியான சில விவாகரத்து வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த சாதகமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இது நாள் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல வந்து பலன் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கேது பகவான் இந்த டிசம்பரோட உங்களை விட்டு விலக போறார். அவர் விலகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வரைக்கும் கற்றுக் கொடுத்த பாடத்திற்கு ஒரு வெகுமதியாக சில நிறைய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு போறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த குடும்பம் ரீதியான இந்த விவாகரத்து வழக்குகள்ல அதிகப்படியான மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சில வாய்ப்புகளும் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீதே கேது பகவான் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் வாய்ப்புகள், வெளி மாநில வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு
நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த அரசாங்கத்துல பெரிய அளவுக்கு ஒரு அமைப்போட இல்லாம இருக்கக்கூடியவர்கள், அதாவது எப்போதுமே ஒரு அசிஸ்டன்ட் வேலையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர் பதவிகள் வரும். உங்களுக்கே உங்களை அறியாம சில ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதனால நிறைய அந்த ஒரு மாற்றங்கள்னால இப்போ நீங்க சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு ஹெட்டா மாத்தும் போது உங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு உண்டான சில தேவைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி இந்த சூரியனுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை அவர்களினுடைய வேலையிலையும் அவர்களினுடைய தொழிலையும் குடும்பம் ரீதியான சில சிக்கல்களில் இருந்தும் மாற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அவர்களினுடைய மன ரீதியான உளைச்சல்கள், அதாவது படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, தூக்கத்திற்காக மாத்திரை போடுறோம், மாத்திரை போட்டும் தூக்கம் வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால சில வியாதிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாக்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இது எல்லாமே நடந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா அந்த மன ரீதியான உளைச்சல்கள். தனக்கு இருந்த வாழ்க்கை தன்னை விட்டு போயிடுச்சே, அடுத்து பாத்தீங்கன்னா தான் நினைத்த இடத்துல சில ஏமாற்றங்கள், அவமானங்கள், குடும்பம் ரீதியான சில மன உளைச்சல்கள், உங்களுடைய குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய மன நெருக்கடிகள், இது எல்லாமே சேர்ந்து இவர்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகளை கொடுத்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். நிறைய ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், சமுதாயத்துல உயர்வுகள், இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு உயர்வுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது தவிர உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.